சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சந்தோஷத்துக்காக நான் எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன். ஐயோ கடவுளே, இப்படி எனக்காக உருகிறவன தெரிஞ்சே கஷ்டப்படுத்த போறனே. எனக்கு எதுக்கு இந்த சோதனை? மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நான் வரேன். உட்காருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல, டேக் கேர். உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீயாவே கால் பண்ண. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி பண்ணாத. அத்தை, நான் வரேன். மூர்த்தி, பாய். மாப்ள, ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ அம்மா, விடுமா. விடு, சேட்ட ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரியான லூசு. அண்ணி, போய் வேலையை பாருங்க. ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ போய் பாரு போ. சாரிடி, எங்களால தானே உனக்கு திட்டு விழுந்துச்சு. சரி விடுறே. நான் எங்க மாமா கால் பண்ணது தப்பு தானே, அதுக்கான பனிஷ்மெண்டா தான் நான் இதை எடுத்துக்கிறேன். அக்கா, எழில் மாமா உனக்கு இன்னொரு அம்மா தான்க்கா. பெத்த தாய் ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு முடியலன்னு சொன்னதும் உசுரே போன மாதிரி பதறிட்டாரு. அக்கா, எழில் மாமாவை பத்தி ஆனந்தி சொன்னப்ப கூட இந்த ஜெனரேஷன்ல இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்து பதறினதை பார்த்த உடனே தான் உங்க மேல இவ்ளோ அட்டாச்சா இருக்காரான்னு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனந்தி, நீ சொன்ன மாதிரி உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுனா இதுதான் போல. உங்க அக்காவுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இதே மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அக்கா, காதலுக்காக உருகுற இந்த மாதிரி மனுஷங்களை புத்தகங்கள்லயும் சினிமாலயும் தான்க்கா பாத்திருக்கோம். இப்பதான் ரியல் லைஃப்ல பாக்குறோம். அக்கா, யாருக்காகவும் எழில் மாமாவும் மிஸ் பண்ணிடாதீங்கக்கா. உட்காருங்க. உன்னை போய் எப்படி எழில் என்னால மறக்க முடியும்? காதல்னா சேர்ந்து வாழறதும் சேர்ந்து சுத்துறதும் மட்டும் இல்ல, அது ஆயுசுக்கும் மறக்க முடியாத ஒண்ணுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை என்னால மிஸ் பண்ண முடியல. ஆனா அதே சமயம் இனி நான் என்ன பண்ணாலும் உங்க அம்மா என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆனந்திய நீ அடிச்சப்போ அதுல என் மேல இருந்த காதல் தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்காக நீ இவ்ளோ கோவப்படுவியா? எனக்காக நீ இவ்ளோ துடிப்பியா? இப்படி ஒரு காதலியா நான் இழக்க இருக்கேன்? கடவுள் கொடுத்த வரத்தை நான் தவற விடுறேன். நான் எழில், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ உயிரோட இருக்கணும், 100 வருஷத்துக்கு மேல என் எழில் நல்லா இருக்கணும். என்னோட காதல சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திடக்கூடாது எழில். அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன். உன்னை ஏத்துக்கவும் முடியாம விலகி போகவும் முடியாம நான் செத்துட்டு இருக்கேன்டா. எழில்,
உன்னை எப்படிடா காலத்துக்கும் என்னால கஷ்டப்படுத்த முடியும்? இந்த 2 நாள் உன்னை அவாய்ட் பண்றதையே என்னால தாங்கிக்க முடியல. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. எனக்கு நீ வேணும் எழில். எப்படி இந்த சூழ்நிலைய, கடுமையான மனசுமைய நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. என்னால சாதாரணமான கையில இருக்க முடியல. என் கம்பீரம் உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல.